தமிழ் அரச ஊழியர்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும், ஜனார்த்தனன் கோரிக்கை. தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவோம், மாவை சேனாதிராசா யாழில் அறிவிப்பு. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பி தர்மலிங்கத்தின் 39வது ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிப்பு. மறைந்த இளம் ஊடகவியலாளரான ஞான பிரகாசம் பிரகாஷின் 3வது ஆண்டு நினைவேந்தல் அனுஷ்டிப்பு. கடுமையான புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் சைத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு. சுமந்திரன் இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் தெரியாமல் வந்தாரோ அதேபோல் அவர் தெரியாமல் துரத்தப்படுவார், ஜீவராஜ் எச்சரிக்கை. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை தொடர்பில் சமூக ஊடகங்களில் அவதூறு, எதிர்த்து போராட்டம். ரணிலையும் சஜித்தையும் இணைக்க தீவிர முயற்சி, அனுரகுமார் வெளியிட்ட தகவல். ஜேபிபியினர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள சம்பிக ரணவக்க. தொடர்பது விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பில் அரசு ஊழியர்கள் காத்திரமான முடிவெடுத்து தமிழ் பொது வேட்பாளரின் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என தமிழ் தேசிய கட்சியின் பிரச்சார செயலாளர் ஜனார்த்தனன் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளரின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் தொடர்ச்சியாக பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வேட்பாளர் திரு ப. அரியநேந்திரன் அவர்களுக்கும் எங்களுடைய சின்னமான சங்கு சின்னத்திற்கும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் எதிர்வரும் 4, 5, 6ஆம் திகதிகளில் அரச உத்தியோகத்தர்களுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்றது. ஆகவே அரச உத்தியோகத்தர்களிடம் நாங்கள் விண்ணப்பமாக கேட்டுக்கொள்வது யாதெனில், எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் தொடர்பில் அரச ஊழியர்களான நீங்கள் பெரும் பாகத்தினை கொண்டிருக்கின்றீர்கள். சமூகத்தை வழிநடத்துகின்ற கருத்துருவாக்கிகளாக காணப்படுகின்றவர்களான அரச ஊழியர்களாகிய நீங்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் காத்திரமான முடிவுகளை மேற்கொண்டு வாக்களிப்பில் ஈடுபடுவதுடன் தாங்கள் சார்ந்திருக்கின்ற சமூகத்திலும் இது தொடர்பான கருத்துருவாக்கத்தினை தமிழ் தேசியம் சார்ந்தும் பொது வேட்பாளர் சார்ந்தும் ஏற்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் அரச உத்தியோகத்தர்களாகிய நீங்கள் நாங்கள் கடந்து வந்த போராட்ட வரலாறு, எங்களுடைய அரசியல் உரிமைகள் அனைத்தையும் மனத்தில் இருத்தி நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டில் 2ஆம் தர பிரஜர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சர்வதேச சமூகத்திற்கும் தென்னிலங்கையின் சிங்கள வேட்பாளர்களுக்கும் எடுத்து கூறுகின்ற வகையில் உங்களுடைய வாக்குகளை சங்கு சின்னத்திற்கு மாத்திரம் புள்ளடியிட்டு எங்களுடைய தமிழ் தேசியத்தை வெற்றி பாதையில் மீண்டும் நகர்த்தி செல்வ உதவுவீர்கள் என்று நம்புகின்றேன். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு வவுனியாவில் நேற்று நிறைவேற்றிய தீர்மானத்தை ஒற்றுமையாக இணைந்து நடைமுறைப்படுத்துவோம் என அக்கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா தெரிவித்துள்ளார். யாழில் இன்று நடைபெற்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பி தர்மலிங்கத்தின் நினைவேந்தலில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், சுகபீனம் காரணமாக நேற்றைய இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் இலங்கை தமிழரசு கட்சி மத்திய செயற்குழு எடுத்த தீர்மானத்தை ஒற்றுமையாக இணைந்து நடைமுறைப்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார். எங்களுடைய கட்சி அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் அடுத்த கூட்டங்களிலே அந்த விடயங்களை பற்றி பேசுவோம். பேசி இந்த தேர்தலில் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக எங்களுடைய மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நாங்கள் தீர்மானம் எடுத்து அதை நடைமுறைப்படுத்துவோம். மிக நன்றி. விளங்க நாங்கள்
நான் இப்பொழுது உடல்நலக் குறைவாக இருக்கிறேன். நேற்றைய கூட்டத்தில் நான் பங்கு கொள்ள முடியாமல் போய்விட்டது. நாங்கள் இதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் பற்றி அடுத்த கூட்டத்திலே நாங்கள் இந்த வாரத்திலே அதிகமாக கூடி நாங்கள் நடைமுறைக்கான சாத்தியங்களை உருவாக்குவோம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவர்களின் 39வது ஆண்டு நினைவஞ்சலி இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் தாவடியில் உள்ள அவரது நினைவு தூபியில் இன்று காலை 7 மணியளவில் பலி தெற்கு பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் அன்னதானம் ரிச்சார்ட் தவப்பிரகாசம் தலைமையில் குறித்த நினைவஞ்சலிகள் இடம்பெற்றது. இதன்போது நினைவு தூபிக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கல்வியத்துறை விரிவுரையாளர் சர்வேஸ்வரா நினைவு பேருரையாற்றினார். குறித்த நினைவஞ்சலியில் பி தர்மலிங்கம் அவர்களின் மகனும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சித்தார்த்தன், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, வடமாகாண சபை முன்னாள் விவசாய அமைச்சர் சிவனேசன், வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கஜதீபன், உள்ளூராட்சி சபைகளின் முன்னாள் தவிசாளர்கள், உள்ளூராட்சி சபை முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். 23 வருடங்கள் மானிப்பாய் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த விஸ்வநாத தர்மலிங்கம் 1985ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டதுடன் இதே நாளிலேயே கோப்பாய் தொகுதியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆளாள சுந்தரமும் படுகொலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தர்மலிங்கம் ஐயா அவர்கள் ஒரு திருமண வீட்டிலே கலந்து கொண்டு விட்டு தன்னுடைய துவிச்சக்கர வண்டியிலே திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார். திரு ஆளாள சுந்தரம் ஐயா காரில் இருந்து கொண்டு அவரிடம் ஏதோ சொல்கிறார். அதை கேட்டுவிட்டு காருடைய முன் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அந்த காரில் அவருடைய பயணம் தொடங்குகிறது. இந்த 2 பேரும் மிகுந்த தீர்க்க தரிசனத்தோடு ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த காரில் நிச்சயமாக பயணித்திருப்பார்கள் என்பது என்னுடைய அனுமானம். ஆனால் காலம் வேறு விதமாக திட்டமிட்டது. அவர்கள் 2 பேரும் படுகொலை செய்யப்பட்டு தர்மலிங்கம் ஐயா அவர்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து சற்று தொலைவிலே அங்கே தாவடி இந்து மயானத்திலும், ஆளாள சுந்தரம் ஐயா அவர்கள் நல்லூரிலே தன்னுடைய வீட்டுக்கு அண்மையிலே ராசபாத வீதியில் ஒரு பட்டைக்காட்டிலே சடலமாக போடப்பட்டார்கள். அதற்கு பின்னால் அது ஏன் நடந்தது, அது எந்த கால பின்னணியில் அந்த படுகொலை நடந்தது என்பதெல்லாம் என்னுடைய அடுத்த தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். எங்களுடைய தர்மலிங்கம் ஐயா அவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால், அவருடைய நினைவுகளை மற்ற தலைமுறைக்கு கடத்துவதாக இருந்தால் ஏராளமான விடயங்களை நாங்கள் இங்கே பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 1972 மற்றும் 77ஆம் ஆண்டு காலப்பகுதிகளிலே தர்மலிங்கம் ஐயா அவர்கள் இன்றைக்கும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை உலக அரங்குக்கு கொண்டு போனார். நாங்கள் கடந்த வாரம் எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட எல்லோரும் சர்வதேச காணாமல் போனோர் தினத்திலே காணாமல் போனோர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்தோம். எங்களுடைய அரசியல் கைதிகள், சிறைகளிலே வாடுகின்ற இளம் தமிழ் அரசியல்வாதிகளுக்காக குரல் கொடுக்கிறோம். 1972-77ஆம் ஆண்டு காலப்பகுதிகளிலே சிறைகளிலே எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் அனுபவித்த சித்திரவதைகளுக்கு எதிராக சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய கவனத்தை ஈர்த்தவர் எங்களுடைய தர்மலிங்கம் ஐயா அவர்கள். கொரோனா தொற்றுக்குள்ளாகி மறைந்த இளம் ஊடகவியலாளரான ஞானப்பிரகாசம் பிரகாஷின் 3வது ஆண்டு நினைவேந்தல் யாழில் அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் திங்கட்கிழமை மாலை 4 மணியளவில் நினைவேந்தல் இடம்பெற்றது. இதன்போது மறைந்த ஊடகவியலாளரின் உருவப்படத்துக்கு யாழ் ஊடக அமையத்தின் தலைவரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான செல்வகுமார் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. கொடிகாமத்தைச் சேர்ந்த பிரகாஷ் தனது 7வது வயதில் தசைத்திறன் குறைபாடு நோயினால் பாதிக்கப்பட்டதால் நடக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் தரம் 5உடன் தனது பாடசாலை கல்வியை இடைநிறுத்தி கொண்டார். இந்த நிலையில் அவற்றையெல்லாம் தாண்டி அவர் ஊடகத்துறையில் தனக்கென்று ஒரு இடத்தினை தக்க வைத்திருந்தார். சுயாதீன ஊடகவியலாளராக யாழிலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளுக்கு கட்டுரை செய்திகள் எழுதி வந்ததுடன் உள்நாட்டு வெளிநாட்டு இணையதளங்களுக்கும் செய்திகளையும் கட்டுரைகளையும் எழுதி வந்தார். அதேவேளை எஃப்னா கேலரி உள்ளிட்ட சில இணையதளங்களின் செய்தி பதிவேற்றுநராகவும் கடமையாற்றினார். இந்த நிலையில் கடந்த 2021 செப்டம்பர் 2ஆம் தேதி கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவரது உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுகபீனமுற்றிருப்பதால் கட்சியின் தலைமை பொறுப்பும் நிர்வாக பொறுப்பும் கட்சியின் மற்றொரு உறுப்பினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவருக்கு பாராளுமன்ற அமர்வுகளில் பங்கு பெற்ற முடியாத நிலையில் 3 மாத காலத்துக்கு விடுமுறை கோரியுள்ளதாகவும் அதற்கு அனுமதி கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை புற்றுநோய்க்கு வெளிநாடுகளில் இருந்து சிகிச்சை பெற்று வந்த அவர் இதுவரை குணமாகவில்லை என்றும் குறித்த ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதன்படி நேற்றைய தினம் எதிர்க்கட்சிகளின் பிரதம குருடாவான லக்ஷ்மன் கிரியவல்லவினால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு ஜூலை 2ஆம் தேதியில் இருந்து 3 மாத காலங்களுக்கு விடுமுறை அளிக்குமாறு முன்மொழியப்பட்டுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் சையத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் அமைந்துள்ள சமத்துவ கட்சி அலுவலகத்தில் இன்று காலை சென்ற சையத் பிரேமதாசாவை வரவேற்றதுடன் தனது ஆதரவினை அவர் தெரிவித்துள்ளார். குறித்த நிகழ்வு இன்று காலை 9:30 மணியளவில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் உமார் சந்திர பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாங்கள் குறிப்பாக வடமாகாணத்திலே யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா போன்ற பிரதேசங்களில் இருக்கக்கூடிய கட்சி கட்டமைப்பு அமைப்பாளர்களுடன் நீண்ட விவாதத்துக்கு பிறகு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமத்துவ கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடும் கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பதை முடிவெடுத்திருந்தோம். இந்த முடிவை நான் நேற்று முன்தினம் கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்கள் என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது நாங்கள் அறிவித்திருந்தோம். அப்போ அவர் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு தான் இந்த முடிவை நாங்கள் இங்கு உங்களது அலுவலகத்துக்கு வந்து உங்களது கட்சியினர் மத்தியிலே பகிரங்கமாக வெளிப்படையாக அறிவிப்பொன்றை ஏற்படுத்துவோம் என்ற சொன்னதின் விளைவுதான் இந்த தருணம். இப்போது நாங்கள் அவர் முன்னிலையிலே எங்களது கட்சி அவரது வெற்றிக்காகவும் ஒரு மாற்றத்துக்கான ஜனாதிபதியாக இந்த நாட்டிலே உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் நமது கட்சி அவரது வெற்றிக்காக உழைக்கும். இந்த வடமாகாணத்திலே நாங்கள் கௌரவ சஜித் பிரேமதாசாவின் வெற்றிக்கு ஒரு கணிசமான தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொடுப்போம் என்பதையும் நாங்கள் எங்களது கட்சி கட்டமைப்பு பலமானது. நாங்கள் கட்சி ஒரு தீர்மானம் எடுத்தால் நாங்கள் அதை உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியாகவும் உழைப்போம், வெற்றிக்காக உழைப்போம். நாங்கள் சுமார் பத்திரிகை அறிக்கைகளுக்காகவோ ஊடகங்களில் அறிவித்துவிட்டு போய்பவர்கள் அல்ல. நிச்சயமாக கணிசமான வாக்கு வங்கியை வடக்கிலே தமிழ் மக்களிடமிருந்து கௌரவ சஜித் பிரேமதாசாவின் வெற்றிக்காக வாங்கி கொடுப்போம் என்பதை நாங்கள் சந்தர்ப்பத்திலே கூறுகிறோம். அன்றும் சில வாரங்களுக்கு முன்பும் சரி இப்போதும் சரி நாங்கள் அவருடன் எங்களது மக்களின் அடிப்படை விடயங்கள் தொடர்பாக இன்றும் நாங்கள் பல சந்தேகங்களையும் பல கோரிக்கைகளையும் வச்சிருக்கின்றோம். அவர் நிச்சயமாக பல எங்களது கோரிக்கைகளை அவர் ஏற்றிருக்கின்றார். தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான இந்த நாடு ஒரு பல்லின சமூகங்களை கொண்ட நாடு என்ற அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் சமநீதியான சமத்துவமான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர் உறுதியளித்திருக்கின்றார். அவரது தேர்தல் விஞ்ஞாபனம் கூடி மற்றைய ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை விட தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு நியாயமான ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களது மற்றவர்களிடமிருந்து வேறுபடுகின்றது. அதுவே தமிழ் மக்கள் அவர் மேல் கொண்ட ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்த நிச்சயமாக இந்த தேர்தலில் வாக்களிப்பார்கள். ஆகவே அவற்றை தேர்தல் விஞ்ஞாபனத்தின் அடிப்படையில் 13வது திருத்தச் சட்டம் முழுமையாக அரசியலமைப்பில் கூறப்பட்ட சகல விடயங்களை அமல்படுத்தல், அதுபோலவே இலங்கையின் அரசியல் அமைப்பில் தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்குமான பிரச்சனைகளுக்கான உத்தரவாதத்தை விரைவில் ஏற்படுத்துவதாக அவர் பகிரங்கமாகவே தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவித்திருக்கிறார். அதை எங்களுக்கும் வாக்குறுதியாக தந்திருக்கின்றார். மற்றது நாங்கள் எதிர்நோக்குகிற அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பாக வடக்கு கிழக்கிலே வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு விசேட பிரச்சனைகள் இருப்பதையும் விசேட அடிப்படையில் அந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்காக தான் ஜனாதிபதி 21ஆம் தேதி இரவு ஜனாதிபதியானால் 22ஆம் தேதியில் இருந்து செயல்படுத்த ஆரம்பிப்பேன் என்ற உறுதிமொழியை பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய வடகிழக்கு பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஏராளமான இளைஞர்களுக்கான தொழில் வாய்ப்பு பிரச்சனைக்கு அவர் ஒரு நல்ல திட்டம் அது அவரே அறிவிப்பார். அந்த திட்டம் எங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. அந்த திட்டம் அமுல்படுத்தும் போதும் ஏராளமான பிரச்சனைகளுக்கு இளம் சமுதாயத்தினருக்கு ஏராளமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எங்களுடைய இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு ஓட வேண்டிய கட்டாயம் வராது.
அதுபோலவே எங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நாங்கள் அவருக்கு எழுத்திலே கொடுத்திருக்கின்றோம். இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை இன்னொன்று நாங்கள் அன்றைக்கும் கதைச்சிருக்கிறோம், சில வாரங்களுக்கு முன் இன்றைக்கும் கதைச்சிருக்கிறோம். இந்த சஜித் பிரேமதாசா அவர்கள் வீடமைப்பு அமைச்சராக இருக்கும்போது தொடங்கப்பட்ட தேசிய வீடமைப்பு அதிகார சபை NHTAல உருவாக்கப்பட்ட வீட்டு திட்டம், அது அவர் அதிகாரத்திற்கு இல்லாத போது அதை அவர்கள் பிறகு வந்தவர்கள் அதை முன்னெடுக்கவில்லை. ஆகவே அவர் சொல்லி இருக்கிறார், தான் வந்த உடனே கிட்டத்தட்ட வடகிழக்கிலே 15,000 வீடுகளுக்கு மேல் அறகுறையாக இருக்கின்றது. அந்த திட்டங்களை முழுமைப்படுத்துவதற்கு தான். இதேவேளை நானும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவன் என்ற அடிப்படையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு பெற்றுக் கொடுப்பேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் அமைந்துள்ள சமத்துவ கட்சியின் ஆதரவு சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் அங்கு கருத்து தெரிவிக்கையில், சமத்துவ கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்தமை ஆரோக்கியமாக உள்ளது. வடக்கில் அபிவிருத்திகள் செய்யப்பட வேண்டியுள்ளது. இதனால் பல எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும். இவ்வாறு பல திட்டங்களை செய்ய நாம் திட்டமிட்டுள்ளோம். மாகாண சபைகளுக்கான முழுமையான அதிகாரங்கள் வழங்கப்படும். வாழ்வாதாரம் உள்ளிட்ட பல திட்டங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும். அதற்காக சிறப்பு அலுவலகங்கள் 5 மாவட்டங்களிலும் நிறுவ உள்ளோம். அதேபோன்று ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவுகளிலும் அபிவிருத்தி நிலையங்கள் நிறுவப்படும். இங்குள்ள மக்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு பல பிரச்சனைகள் உள்ளன. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்போம். அத்துடன் ஏனைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு பெற்றுக் கொடுப்போம். அதற்காகவே இந்த அலுவலகங்களை மாவட்டம் மற்றும் பிரதேச செயலக ரீதியில் நிறுவ உள்ளோம். நானும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவன் என்ற அடிப்படையில் தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு எனக்கு உள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 4 பிரதேச செயலாளர் பிரிவுகள் உள்ளது. அந்த 4 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஒவ்வொரு தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்படும். அதே போன்று 4 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஒவ்வொரு IT நிறுவனங்கள் நிறுவப்படும். அதன் மூலம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கப்படும். கிளிநொச்சியில் பாதி அபிவிருத்திகளை செய்ய முடியும் என நம்புகிறேன். இதனால் இங்குள்ள மக்களுக்கு தீர்வுகளை வழங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். விகாரைகள் அமைக்க அதிக நிதி ஒதுக்கிய சஜித்துக்கு சுமந்திரன் ஆதரவு அளித்ததன் காரணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் மாவட்ட கிளை உறுப்பினருமான சண்முகம் ஜீவராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா ஐயாவும் இல்லை, தலைவர் தெரிவிலே வெற்றி பெற்ற சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயாவும் இல்லை. இவர் என்ன அபிப்பிராயத்தில் அவரை ஆதரிக்கிறார்? அவர் தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போகிறார்? 8 ஜனாதிபதி வந்தும் 9வது ஜனாதிபதிக்கு சுமந்திரன் அணி என்பதே இதற்கான ஆதரவை தெரிவிக்கிறார் தவிர, மற்றும்படி இலங்கை தமிழரசு கட்சியில் கிளிநொச்சி மாவட்டமும் திருவண்ணாமலை மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் பப்ளிக்காக மக்களுக்கு அறிக்கை விட்டிருக்கிறது, நாங்கள் பொது வேட்பாளரைத்தான் ஆதரிப்போம் என்று. ஆகவே எமது கட்சியை பிளவுபடுத்தும் நோக்கத்திலே சுமந்திரன் அவர்கள் செயல்படுகிறார் என்பது ஆணித்தரமாக விளங்குகிறது. நேற்று அவர் வெளியிட்ட அதே கருத்தை இன்று EPDP சந்திரகுமார் அவரும் சஜித்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக இன்று சஜித்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இலங்கையில் வடக்கு கிழக்கில் ஒரு தமிழருக்குரிய தீர்வை பெற்றுத்தர முடியாமல் இருப்பது இப்படிப்பட்ட 1-2 நரித்தந்திரமான கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் என்பதை ஆணித்தரமாக கூறுகிறேன். வரும் தேர்தல் இவர்களுக்கான பாடம் புகட்டும். ஆனால் நாங்கள் தமிழராகிய நாங்கள் 8 ஜனாதிபதி வேட்பாளருக்கு வாக்கு போட்டு ஒரு பிரயோசனம் இல்லை. தமிழ் வேட்பாளர் சங்குகளே உண்மையாகவே சங்கு சின்னத்துக்கு எத்தனையோ அமைப்புகள் எத்தனையோ கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறது. சங்கு சின்னத்துக்குத்தான் தமிழ் மக்கள் ஏகோபித்தமாக வாக்குகளை போடுவார்கள். நாங்கள் போட்டு கலைத்த நாங்கள். இதே சுமந்திரன் ஐயாவின் வீட்டிலே ஒரு போராளி கிடையாது, ஒரு மாவீரர் கிடையாது, ஒரு வெடிச்சத்தம் தெரியாது, ஒரு செல் சத்தம் தெரியாது, ஒரு இரத்த வடு தெரியாது. இவர் 2009க்கு பிறகு எந்த பக்கத்தால் வந்தாரோ தெரியாது. 2025ஆம் ஆண்டுகள் எந்த பக்கத்தால் போனதும் தெரியாமல் இலங்கை தமிழர் கட்சியிலிருந்து விரட்டப்படுவார் என்பதை நான் இதில் ஆணித்தரமாக கூறுகிறேன். நன்றி. சுமந்திரன் அணி சப்போர்ட் பண்ணுவதென்று பகிரங்கமாக அறிக்கை விட்டது. காரணம் என்ன இவர்களிடமிருந்து தமிழ் மக்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதை பகிரங்கப்படுத்த வேண்டும். இல்லாட்டி அவரிடமிருந்து ஏதோ பெற்றுவிட்டுத்தான் இவர் அறிக்கை விட்டிருக்கிறாரா
இன்று நீராவிப்பட்டியிலே அந்த புத்த ஒரு விகாரையில் உள்ள புத்த பீடத்தில் உள்ளவரை எரிக்க போது அதற்கும் சஜித் தான் அந்த காலத்தில் இருந்தவர். எத்தனையோ விகாரைகளுக்கு சஜித் தான் காசுகளை கொடுத்து வடக்கு கிழக்கிலே விகாரைகள் எழுப்ப வேண்டும் என்று குரல் கொடுப்பவரும் சஜித் என்பது நான் பதிவிடுகிறேன். ஆகவே சஜித் இன்றைக்கு அம்பாறை தொடக்கம் மணலாறு வரைக்கும் சிங்கள குடியேற்றம் வந்துவிட்டது, யாரும் கேட்கவில்லை. ஆனால் திரும்பவும் சஜித்துக்கு வாக்கு போடுவதனால் இன்னும் ஒரு 5 விகாரைகள் எழும்புவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு. அதற்கு என்ன டீல் சுமந்திரன் ஐயா அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார் என்பதை பகிரங்கப்படுத்த முடியுமா? இதேவேளை தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அணியின் தீர்மானம் தொடர்பாக அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான CR ஜோதிலிங்கம் கருத்து தெரிவித்துள்ளார். சயித் பிரேமதாசாவை ஆதரிப்பது என்பது ஒரு தீர்மானம். இரண்டாவது தீர்மானம், தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அந்த போட்டியிலிருந்து விலக வேண்டும் என்பது இரண்டாவது தீர்மானம். மூன்றாவது தீர்மானம், ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக பொது வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கருத்துக்கள் தெரிவித்த போதும் அதனை நாங்கள் கணக்கெடுக்கப் போவதில்லை, அதனை நாங்கள் விட்டுவிடுகிறோம். ஆனால் இனிமேல் இவ்வாறான கருத்துக்களை அல்ல ஆதரவாக பிரச்சாரத்தை எவரும் செய்யக்கூடாது, செய்தால் விளக்கம் கோருவோம் என்கின்ற தீர்மானம். இதில் இந்த முதலாவது தீர்மானத்தை பொறுத்தவரை இல்லை, அதாவது சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை மத்திய குழு தனித்தெடுக்கலாமா என்கின்ற கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு முக்கியமான தீர்மானம். முக்கியமான தீர்மானத்தை பொதுச்சபை எடுக்கணுமே தவிர மத்திய குழு ஒரு நாளுமே எடுக்க முடியாது. இதில் மத்திய குழுவிலையும் கூட தலைவரும் இருக்கையில், முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கையில், முக்கியமான உறுப்பினர்களும் இருக்கையில். அப்போ இதிலே ஒரு சூழ்ச்சித்தனமாக இந்த தீர்மானத்தை சுமந்திரன் அவர்கள் எடுத்திருக்கிறார் என்று தான் கூற வேண்டும். அதிலேயும் மிக முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், இதற்கு முதல் கூட்டத்தில் தான் சமஷ்டியை ஆதரிப்பவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். இன்றைக்கு சயித்துக்கு ஆதரவு கொடுப்போம் என்று சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் சயித் என்ன சமஷ்டியை ஏற்றுக்கொண்டாரா? இல்லைன்னா மக்களை மடியர்கள் நினைக்கிறார்களா? அவர்கள் கட்சியினுடைய ஒழுங்கு கம்மிய அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதா இல்லையான்றதை கட்சி தீர்மானிக்கட்டும். ஆனால் மக்களுக்கு இவர்கள் சொல்கின்ற விடயம் என்ன? அதாவது ஒரு முதலாவது கூட்டத்தில் சமஷ்டியை ஏற்றுக்கொண்டவர்களை தான் ஆதரிப்போம் என்று சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றார்கள். அடுத்த கூட்டத்தில் சமஷ்டியை ஏற்றுக்கொள்ளாத சயித்துக்கு ஆதரவு என்று சொல்லி தீர்மானத்தை எடுத்திருக்கிறார். அப்படி என்றால் மக்களை இவர்கள் என்ன பேன் பித்தர்கள் நினைக்கிறார்களா? இவர்கள் எல்லாம் தமிழ் மக்களுக்கான தலைவர்களாக இருக்க தகுதியானவர்களா? இவர்களை எல்லாம் தமிழ் அரசியலில் இருந்து ஒதுக்க வேண்டியது தமிழ் மக்களுடைய கடமை என்று நான் கருதுகின்றேன். இதில் இந்த விடயம் தொடர்பாக தமிழ் மக்கள் மிகவும் கவனமாக தங்கள் அந்த விடயத்தை நன்கு உணர்ந்து அதனை புரிந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு தயங்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய அபிப்பிராயம். இதேவேளை தமிழரசு கட்சி சஜித்தை ஆதரிக்கும் அறிவிப்பானது எமது பொது வேட்பாளர் விடயத்தை பாதிப்படைய செய்யும். வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் மக்கள் தபால் வாக்காளர்கள் எமது சங்கு சின்ன வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எங்களது வாக்குகள் இல்லாமல் எவருமே இந்த தேர்தலில் 50% தாண்டக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அந்த வகையில் நாங்கள் பலமான ஒரு அணியாக இருந்தோமானால் எங்களை தேடி எங்களுடைய வாக்குகளுக்காக இந்த வேட்பாளர்கள் வரும்போது நாங்கள் எங்களுடைய ஆகக்கூடிய கோரிக்கையை நாங்கள் வைத்து அதை நிவர்த்தி செய்யலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் எங்கள் மேல் இருந்தது. ஆனால் தற்போதும் அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் இல்லை. இருந்தும் இந்த வாரம் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்குரிய ஒரு தபால் மூல வாக்களிப்பு வாரமாக இருக்கின்றது. எனவே நாங்கள்
உறுதியாக தமிழ் மக்கள், குறிப்பாக வடகிழக்கை சேர்ந்த தமிழ் மக்கள், தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்திலே உறுதியாக இருந்து சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். நாங்கள் சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்பதிலே கூடுதலான அக்கறை எங்களுடைய தபால் மூல வாக்காளர்கள் காட்டுகின்ற போது அதை ஒட்டியதாகத்தான் பொது வாக்கெடுப்பும் 21ஆம் தேதி வரை இருப்பது. அப்படித்தான் இருக்கும் என்று இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் நினைப்பதற்கு நாங்கள் வைத்தோமானால் எங்களை அவர்கள் தேடி வரும் சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்கும். எனவே தபால் மூலம் வாக்களிக்க இருக்கும் அனைத்து தபால் மூல வாக்காளர்களும் தமிழ் வாக்காளர்கள் சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். தமிழிசை கட்சி சஜித் பிரேமதாசை ஆதரிக்கின்றது. இவ்வாறு நிலையில் பொது வேட்பாளர்களுடைய விடயத்தை முன்கொண்டு சொல்வதில் சிக்கல். இந்த பொது வேட்பாளர் விடயம் ஒன்று வரும்போது நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி டிடிஎன்ஏ நாங்கள் ஒரு முடிவாக எடுத்திருந்தோம். இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் நான் ஏற்கனவே கூறிய அந்த 3 கருத்துக்களின் அடிப்படையில் நாங்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அந்த வேளையிலே எங்களுடைய இலக்கு வெற்றியளிக்க வேண்டுமானால் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இதில் இணைந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். இந்த விடயத்தை சிவில் சமூக மட்ட அமைப்புகளும் ஏற்றுக்கொண்டு எங்களுடன் இணைந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே இந்த சிவில் சமூக மட்ட அமைப்புகள் எங்களுக்கு தமிழ் கட்சிகளுக்கு டிடிஎன்ஏக்கு ஒரு உத்தரவாதம் அளித்திருந்தார்கள். இலங்கை தமிழரசு கட்சியை இந்த வளையத்துக்குள் இந்த பொது வேட்பாளர் என்கிற விடயத்திலே நாங்கள் அழைத்து வருவோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இறுதியிலே தமிழரசு கட்சிக்குள் 2 வேறுபட்ட கருத்துக்கள் அந்த கட்சியின் தலைவர்கள் மூலமாக வெளிக்கொணரப்பட்டிருந்தது. இருந்தாலும் நேற்றைய தினம் நடைபெற்ற அவர்களது மத்திய குழு கூட்டத்திலே அதற்குள் வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அதைத் தொடர்ந்து இந்த கட்சியின் தலைவரோ ஏனையவர்களோ வேறுபட்ட கருத்தை கூறலாம். இருந்தாலும் அவர்களது மத்திய குழு கோரத்துடன் கூடியதில் சஜித் பிரேமதாச அவர்களுக்கு தமிழரசு கட்சி ஆதரவளிப்பதாக முடிவெடுத்திருக்கின்றதாக அறிவித்திருக்கின்றார்கள். இது உண்மையிலே இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை கொஞ்சம் பாதிப்படைய வைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் அவர்கள் எடுத்திருக்கும் முடிவு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்படும் போது மக்கள் அதற்குரிய பதிலை வழங்குவார்கள். ஆதரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக சில சமூக வலைதளங்களில் காண முடியாது. இது உண்மைத்தன்மை. தமிழீழ விடுதலை இயக்கம் எப்போதுமே தனிப்பட்ட ரீதியிலே ஒரு முடிவு எடுத்த வரலாறு கிடையாது. அந்த வகையில் எங்களுக்குள் தமிழ் கட்சிகளுக்குள் அல்லது சிவில் சமூகத்தினரிடையே கூட ஏதாவது கருத்து முரண்பாடுகள் வந்தாலும் நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம். ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடனோ அல்லது ஏனையவர்களுடனோ
தமிழீழ விடுதலை இயக்கம் எந்த விதமான தனிப்பட்ட கட்சி ரீதியான தொடர்புகளையும் இதுவரை மேற்கொள்ளவில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பு இந்த பொது வேட்பாளரை நிறுத்தும் தரப்பினருக்கு நாங்கள் உட்பட தொலைபேசி மூலமாக அவரது அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்தது அவரை சந்திப்பதற்கு. நாங்கள் தமிழீழ விடுதலை இயக்கம் மாத்திரமல்ல, தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழ் மக்கள் விடுதலை கழகம், பிளட், ஜனநாயக போராளிகள் அமைப்பு, நாங்கள் சென்று சந்தித்தோம். சந்தித்த விடயங்களை வெளியில் வந்து கூறினோம். என்ன விடயம் சம்பந்தமாக நாங்கள் பேசினோம் என்று. அது சம்பந்தமாக இந்த பொதுக்கட்டமைப்புக்குள்ளும் விவாதிக்கப்பட்டது. அந்த வகையில் அது முடிந்து விட்டதே தவிர தமிழீழ விடுதலை இயக்கம் தனிப்பட்ட ரீதியிலே ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆதரிக்க வேண்டிய தேவையும் இல்லை. ரணில் விக்ரமசிங்கே மாத்திரமல்ல, சஜித் பிரேமதாசவையோ அனுரகுமார திசாநாயக்காவையோ தனிப்பட்ட ரீதியிலே நாங்கள் ஆதரிக்க சொல்ல மாட்டோம். கட்சி ரீதியாக இந்த பொது வேட்பாளர் விடயத்திலே ஒன்றிணைந்திருக்கும் அனைத்து கட்சிகளும் நாங்கள் உண்மையிலேயே ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம். ஏனென்றால் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் இறுதி இலக்காக ஆகக்கூடிய பலன்களை நாங்கள் பெற வேண்டும். ஆனால் ஒற்றுமையாக நாங்கள் பேச வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்புவதனை கண்டித்து வைத்தியசாலை தாதியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்களினால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று பிற்பகல் போதனா வைத்தியசாலை நிர்வாக பணிமனை முன்பாக நடைபெற்றது. இக்கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தாதிய உத்தியோகத்தர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் கலந்து கொண்டதுடன் சுமார் அரை மணி நேரம் தங்களது எதிர்ப்பினை பதாதைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் முன்னெடுத்தனர். வைத்தியசாலை நிர்வாகம் தாதியர் உரிமையை பாதுகாக்க வேண்டும், வியாபார நோக்கில் சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் நபர்களிடமிருந்து பொதுமக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும், வதந்திகளை நம்பாதே போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு எதிர்ப்பில் ஈடுபட்டனர். கடந்த 31ஆம் தேதி வைத்தியசாலையில் நோயாளிகள் உள்ள விடுதியொன்றில் இடம்பெற்ற அசம்பாவிதம் தொடர்பாக அதில் பாதிக்கப்பட்டதாக ஒரு நபர் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட செய்திக்கு எதிராகவே இந்த எதிர்ப்பில் ஈடுபட்டதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். சமூக வலைதளங்களை வைத்திருப்பவர்கள் தங்களது வருவாயை ஈட்டிக் கொள்வதற்காக பொய்யான செய்திகளை பரப்பி சமூகத்தில் வைத்தியசாலை குறித்து ஒரு பதற்றமான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவற்றை பொதுமக்கள் நன்கு விளங்கி வைத்தியசாலை தொடர்பாக தங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயங்களை இல்லாது ஒழித்துவிடாது வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெறுவதற்கும் தங்கி இருப்பதற்குமான தங்களது நம்பிக்கையை மென்மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும். பொய்யான செய்திகளை பரப்புகின்ற நபர்களுக்கு எதிராக சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என வைத்தியசாலை நிர்வாகம் நோயாளர்களுக்கான சேவையை வழங்கும் போது சகல தரப்பினரையும் தங்களது கடமை சார்ந்த அக்கறையோடு செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தோடும் எங்களது எதிர்ப்பை பதிவு செய்கின்றோம். உண்மையில் அந்த சம்பவம் பொய்யான ஒரு சம்பவம். கடமையில் ஈடுபடும் வைத்தியசாலை ஊழியர் எவரும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மது போதையில் கடமை செய்வதில்லை. வேறு திணைக்களங்களைப் போன்று வைத்தியசாலை இல்லை. இங்கு மேலதிகாரிகளின் மேற்பார்வை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். மேலதிகாரிகள் தங்களுடைய ஊழியர்களை பரிசீலனை செய்யும் போது மது போதையில் எந்த ஒரு ஊழியரும் கடமை செய்தால் அவரை இலகுவாக கண்டறிந்துவிட முடியும். எனவே ஏனைய திணைக்களங்களோடு ஒப்பிட்டு வைத்தியசாலை தொடர்பாக பிழையான தகவல்களை பரப்புவது பிழையானது. குறித்த சம்பவமன்று ஒரு நோயாளி தன்னுடைய மனைவியை இரவு வேளையில் வைத்திருக்க முற்பட்ட வேளை இன்னொரு நோயாளியுடன் கூட நிற்பவருடன் அசாதாரண நிலையை ஏற்படுத்த முற்பட்ட நிலையில் அந்த பெண்ணை விடுதியை விட்டு வெளியேறச் சொன்ன நிலையிலே இந்த பிரச்சினை உருவாகியுள்ளது. ஆகவே நோயாளி தனக்கு சாதகமாக சூழலை உருவாக்கும் நோக்கில் குறித்த ஊழியர் மதுபோதையில் இருந்ததாக பொய்யான தகவலை பரப்பியிருக்கிறார். ஆகவே மக்கள் இந்த விடயங்களை கவனம் எடுக்க வேண்டும் என்கின்ற செய்தியை இவ்விடத்தில் வலுவாக பதிவு செய்கின்றோம். தயவு செய்து சட்டத்தை நடைமுறை செய்பவரும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உறுதுணை செய்பவரும் பொய்யான செய்திகளை சமூக வலைத்தளங்களில் பரப்புகின்ற யூடியூப் வியாபாரிகளுக்கு எதிராக தங்களுடைய விழிப்புணர்வை பதிவு செய்ய வேண்டும் என தாதியர்கள் சார்பாக ஏனைய சுகாதார ஊழியர்கள் சார்பாக மிக மன்றாட்டமாக பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக
வைத்தியசாலை நிர்வாகத்திடம் எழுத்து மூலமாக ஆவணத்தை வழங்கி இருக்கின்றோம். பாதிக்கப்பட்ட நபர் அந்த முறைப்பாட்டை செய்திருக்கிறார். அதில் அந்த குற்றச்சாட்டானது சிறுவர் விடுதி எனவும் அந்த விடுதியில் குறித்த நோயாளி 16 நாட்களாக சிகிச்சை பெற்று வருவதாக பொய் கூறியிருக்கிறார். கடந்த 29ஆம் திகதி அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அந்த நோயாளி 30ஆம் திகதி குறித்த விடுதிக்கு மாற்றப்பட்டு ஒரு நாள் மாத்திரமே அந்த விடுதியில் தரித்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து பொய்யான செய்திகளை அவர் பரப்பி வருகிறார். இது தொடர்பான முறைப்பாட்டினை எழுத்து மூலமாக வழங்கியிருக்கிறோம். நிர்வாகத்திடம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்களிடம் இந்த முறைப்பாட்டை செய்திருக்கிறோம். சட்டம் தன் கடமையை செய்யும் என எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கின்றோம் என தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதியினதும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரினதும் 2ஆம் நிலை தலைவர்கள் இருவரையும் இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்துள்ள சாதகமான நிலையை மாற்றியமைப்பதற்காக ஜனாதிபதியினதும் எதிர்க்கட்சி தலைவரினதும் பிரச்சார பிரிவில் 2ஆம் நிலையில் உள்ள தலைவர்கள் இருவரையும் இணைந்து செயற்படச் செய்வது தொடர்பிலான பேச்சுக்களில் ஈடுபட்டுள்ளனர் என அனுரகுமார கோமாகமவில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சயித் பிரேமதாசாவுக்கும் இடையிலான மோதல்கள் தொடர்கின்ற அதேவேளை இரண்டு தரப்பினதும் 2ஆம் நிலையைச் சேர்ந்தவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை தடுக்க முயல்கின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். 2ஆம் நிலையில் தலைவர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. நாம் பிரிந்திருப்பது விவேகமானதா இல்லையா? நாம் ஒன்று கூடி தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை மாற்றியமைக்க ஏதாவது செய்ய முடியாதா என அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தை அவமதித்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை பரிசீலிப்பதற்காக எதிர்வரும் 27ஆம் தேதி கூடுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது பிரதிவாதி மைத்ரிபால சிறிசேன சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்திரி குணரத்ன கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தனது கட்சிக்காரருக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக சேவையாற்றுவதற்கு இடைக்கால தடை விதித்ததை அடுத்து கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகியதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அதன்படி அவர் தொடர்ந்தும் தலைவராக செயற்படவில்லை எனவும் நீதிமன்ற உத்தரவை மீறி நீதிமன்றத்தினை அவமதிப்பு செய்யவில்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சாந்தி ஜெயபத்தன நீதிமன்றில் கோரிக்கை விடுத்து இந்த மனுவின் உண்மைகளை உறுதிப்படுத்தும் திகதியினை கோரினார். அதன்படி மனுவை பரிசீலிக்க இம்மாதம் 27ஆம் திகதிக்கு அழைப்பு விடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் மொண்டோகு சரச்சந்திரவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் பின்னர் கட்சியின் தலைவராக மைத்ரிபால சிறிசேன செயற்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி மைத்ரிபால சிறிசேனவுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் உள்ள அப்பாவி மக்களின் பிள்ளைகள் இலவசமாக உயர்கல்வி பெறும் அரசு பல்கலைக்கழகங்களுக்குள் பகுதிபதை செயற்பாடுகளை கொண்டு வந்து பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் பயமுறுத்துபவர்கள் ஜேவிபியினர் என பாட்டாளி சம்பிகரணவக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக நடைபெற்ற கண்டி மாவட்ட மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இன்று நீங்கள் நிற்கும் இடத்தில் இந்த சகாஸ் தோட்டத்தை நிர்மாணித்து கண்டிக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தோம். பூகம்பர ஏரியின் வளாகம் கட்டப்பட்டது. தலதா மாளிகை முழு அம்சங்களுடன் கூடிய அரண்மனை வளாகமாக மாற்றப்பட்டது. மின்சார வசதிகள், குழாய் வசதிகள் மற்றும் கால்நடை முற்றங்கள் புதுப்பிக்கப்பட்டன. கண்டி நகருக்கு அடியில் இருந்த 200 ஆண்டுகள் பழமையான சுரங்கப்பாதை சீரமைக்கப்பட்டது. நாங்கள் வெளியேறிய பின்னர் 5 வருடங்களாக எஞ்சிய 1.5 கிலோமீட்டரை கோட்டபாயாவாலும் ரணில் விக்ரமசிங்கவாலும் முடிக்க முடியவில்லை. உலக வங்கியின் உதவியுடன் கண்டியை முறையான நகரமாக மாற்றுவதன் மூலம் நாட்டிலேயே மிக உயர்ந்த தரம் வாய்ந்த பல்வகை போக்குவரத்து மையத்தை உருவாக்க திட்டமிட்டோம். ஆனால் அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை. 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சயித் பிரேமதாசா வெற்றி பெற்றால் கண்டி மக்களுக்கு அந்த பல்வகை போக்குவரத்து நிலையம் வழங்கப்படும் என உறுதியளிக்கிறோம். ரணில் விக்ரமசிங்க இதுவரை உருவாக்கிய பொருளாதாரம் வெறும் கண்மூடித்தனமானது. ஒவ்வொரு பொருளுக்கும் வரி விதிக்கப்பட்டு மக்கள் வரிச்சுமையால் நசுக்கப்படும் பொருளாதாரம் இது. ஆனால் ரணில் வரி ஏய்ப்பு செய்பவர்களை தொட்டதில்லை. ரணில் மீண்டும் வருவார் என்றால் இன்னும் 5 வருடங்கள் இதேபோல்தான் மக்கள் கஷ்டப்படுவார்கள். நாட்டில் இந்த தனியார் பல்கலைக்கழக அலையை உருவாக்கியது யார்? அனுரகுமார திசாநாயக்க மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு. பல்கலைக்கழகங்கள் எப்போது திறக்கப்படும், அது எப்போது மூடப்படும், பள்ளிகள் எப்போது திறக்கப்படும், அது எப்போது மூடப்படும் என அவர்களே முடிவு செய்தனர். குழந்தைகளுக்கு கிடைத்த ஒரே விஷயம் கண்ணீர் புகை. ஏனென்றால் அதனால் பாதிக்கப்பட்ட தலைமுறை நாங்கள். இப்போது என்ன சொல்கிறார்கள்? அனைத்து தனியார் பல்கலைக்கழகங்களையும் எதிர்த்தனர் என சொல்கின்றார்கள். நான் சொல்கின்றேன், முடிந்தால்
ஜனதா விமுக்தி பெரமுனவின் அரசியல் தலைவர்கள் தங்கள் பிள்ளைகள் சென்ற பல்கலைக்கழகங்களை அரசு பல்கலைக்கழகத்தை காட்டச் சொல்லுங்கள். இவர்கள் சிலரின் பிள்ளைகள் நேரடியாக தனியார் பல்கலைக்கழகங்களில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்களால் முடிந்தால் என் குழந்தைகள் இங்கே இருக்கின்றனர், என் குழந்தைகள் அரசாங்க பள்ளிக்கு சென்றனர் என காட்டச் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜேபிபியினரின் தலைவர்களிடம் நான் சவால் விடுகின்றேன். உங்களால் உங்கள் பிள்ளைகள் சென்ற பல்கலைக்கழகங்களை முடிந்தால் முன்வந்து சொல்லுங்கள் என பாட்டாளி சம்பிக ரணவக்க சவால் விடுத்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.